Good evening to you. மீண்டுமாக மாலை வணக்கம். We want to bring you a little discussion on this thing called the resurrection. நாங்கள் உங்களுக்காக மீண்டுமாக கொண்டு வருகிறது என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதலை, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றியதான சம்பவம். In every culture there were expectations and hope if God would come to us. எல்லா கலாச்சாரங்களிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, கடவுள் எங்களிடம் வருவார் என்று சொன்னால் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி. They had a couple of God beliefs. இப்படியாக சொல்கின்றதான கடவுள் நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. In the Sinhala culture there's a hope of God who has 1,000 eyes. He's called Sakra, and with those eyes he can see anything. சிங்கள கலாச்சாரத்தில் இப்படி சொல்கிறது, 1000 கண்களுடைய ஒருவர் இருக்கின்றார், அவர் நாங்கள் செய்கின்ற எல்லாத்தையும் அவர் காண்கிறார்னு சொல்லி. And he has a seat that gets warm when a human is in trouble. ஆனால் அவர் இருக்கும் ஆசனமானது ஒருவர் ஒரு மனிதர் பிரச்சனைக்குரிய இதை நெருங்கும் போது அந்த ஆசனம் வெப்பமடையும் என்று சொல்லி இருக்கின்றது. That was hope of a God who has compassion to see our need and draw towards us in our need. அந்த எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் எங்கள் நடக்கின்ற எல்லாவற்றையும் காண்கிறார், அதே மாதிரியாக ஒரு பிரச்சனை வரும்போது அவர் எங்களை நெருங்குவார் என்று சொல்லி. Then of course all cultures had various sacrificial forms by which you can offer something to this God and get some benefit out of it. ஒவ்வொரு கலாச்சாரங்களில் இப்படியாக இன்னொரு கருத்தும் இருக்கின்றது. நீங்கள் ஒரு கடவுளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பலி செலுத்துவதன் மூலம் நீங்கள் அந்த கடவுளை கிட்டி சேரலாம் என்று சொல்லி. Then there was another aspect of God belief that when I want to take revenge, go and harm my enemy. இன்னொரு மாதிரியான கடவுள் நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய எதிரியை தாக்க நான் பிரச்சனையில் நான் இருக்கும்போது கடவுள் போய் அந்த எதிரியை தாக்கும் என்று சொல்லி. Third aspect of God belief was, let me be careful that I must appease him so that he won't punish me. இன்னொரு மாதிரியான கடவுள் நம்பிக்கை என்னன்னு சொன்னால், நான் இந்த கடவுளோடு நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை அவர் தண்டிக்காதவாறு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. The Greek philosopher Cicero said like this. ஒரு கிரேக்க தத்துவஞானி சிசேரோ என்பவர் இப்படியாக சொன்னார், if there is someone to give laws to mankind, மனிதருக்கு யாராவது இருப்பார் என்று சொன்னால் மனிதர்களுக்கு சட்டங்களை கொடுப்பதற்காக, just and fair laws, சரியானது நியாயமான நியாயங்கள், he'll have to know intimately human nature but be above human nature. அப்படியான சட்டத்திட்டங்கள், நியாயமான சட்டத்திட்டங்களை கொடுக்க முடியுமான ஒருவர் மனிதர்களை அறிந்திருக்க வேண்டும், ஆனால் மனிதர்களை விட சற்று மேலாக ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி. So the Christian claim is that God came in human form exactly for that purpose. கிறிஸ்தவர்கள் என்ன விசுவாசிக்கிறார் என்று சொன்னால், அந்த சிசேரு சொன்னதின் மாதிரியாக கிறிஸ்து அதையே செய்தார். So the Christians believe this Jesus Christ is that God who came to be fair to mankind and also establish that which is right. கிறிஸ்தவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், இப்படியான கடவுளானவர் மனிதர் ரூபமாக வந்ததன் மூலம் அவர் மனிதர்களை அறிந்து அப்படியான நியாயமான சட்டத்திட்டங்களை முன்வைத்தார்னு சொல்லி. So cross became the place that he'll take upon us himself all our wrongdoings. சிலுவையில் அவர் எங்களுடைய எல்லா குறைகளையும் அவர் ஏற்றுக்கொள்வார். All what went wrong with us. எங்கள் வாழ்க்கையில் பிழையான எல்லா சம்பவங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். And turn it around for our good. அப்படியாக அவர் அதை நன்மையாக திருப்புவார். So that's the story of the cross. அதுதான் சிலுவையினுடைய கதை. Now Jesus Christ has said, I would come back to life. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில், இந்த பூமியில் வாழ்க்கையில் அவர் சொன்னார், நான் மீண்டுமாக நான் உயிர்த்தெழும்புவேன் என்று சொல்லி. And the Jewish hierarchy and the priests said, if that happened, this error will be worse than the first one. அப்படி யூத தலைவர்கள் என்ன சொன்னால், இது நடைபெறுமானால் இது முன்பதை விட பிரச்சனைக்குரிய காரியமாக இருக்கும் என்று சொல்லி. So after he was crucified, they were very careful to bury him and guard his body so that no one can spread the story that his body went missing.
இப்படியாக அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லியான அந்த கதை எழும்பாமல் இருப்பதற்காக மிகவும் பத்திரமாக அவர்களை கல்லறையில் வைத்து அதை மிகவும் பாதுகாப்பாக அந்த கல்லறையை காத்து வந்தார்கள் இந்த ரோமர். So his crucifixion and trial and crucifixion became a very politically hot topic. அந்த காலகட்டத்தில் இயேசுவினுடைய சிலுவை அறைந்த அந்த நிகழ்ச்சியானது மிகவும் ஒரு முக்கியமான எல்லாரும் பேசும் முகமான ஒரு கதையாக அமைந்தது. So his death was certified by the Roman method of certifying death. ரோமர் எப்படியாக அவர் நிச்சயிக்கப்படுகிறார்களோ அவர் இறந்து விட்டார்னு சொல்லி அப்படியான முறைமையில் அவர் நிச்சயிக்கப்பட்டார் இறந்தவர் என்று சொல்லி. You must look at my clip number 168 for crucifixion in English and Tamil. 168வது என்னுடைய யூடியூப் கிளிப்பை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதுக்கு இதற்குரிய சகல நிகழ்ச்சிகளும் இருக்கின்றது. I have done one in Sinhala, one in English some time ago. சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் நான் இதுக்கு முன்பதாக செய்திருக்கிறேன் ஒரு கிளிப்பை. When a man, it was reported to Pilate, the Roman governor, that Jesus Christ's death was properly executed. ரோம ஆளுநருக்கு அவர்கள் நிச்சயமாக கூறியிருந்தார்கள் இயேசு இறந்திருந்தார், அவர்கள் சிலுவை அறைந்து அவர் இறந்து விட்டார்னு சொல்லி. Rich man known to the governor took permission to keep the body in his tomb. ஆளுநருக்கு தெரிந்த ஒரு செல்வந்தர் முன்வந்தார் இயேசுனுடைய உடலை தன்னுடைய கல்லறையில். His name was Joseph of Arimathea. அந்த முன்வந்த செல்வந்தருக்கு பேர் அரிமத்தியா ஊராகிய யோசேப். So they took his body from the cross. அவர் இயேசுவுடைய உடலை சிலுவையிலிருந்து இறக்கினார்கள். And according to the Jewish burial method, they embalmed the body. யூத முறைமையின்படி அவர்கள் அந்த உடலை எம்பாம் பண்ணினார்கள். So there was no possibility that there was life in that body. Impossible. அப்படியாக செய்வதற்கு அந்த உடலிலே எந்த விதமான உயிரும் இருந்திருக்க கூடாது. Human body of Jesus Christ was dead. இயேசு கிறிஸ்துவினுடைய மனித உடல் மரித்திருந்தது அந்த காலகட்டத்தில். Then Nicodemus was a leading governor in the top Jewish body Sanhedrin. நிக்கதேமு என்பவர் சன்ஹெட்ரின் சொல்றது அமைப்பினுடைய ஒரு மிக முக்கியமான புள்ளியா இருந்தார். He brought about 80 pounds of aloe and myrrh, the spices needed for the burial procedure. அவர் இப்படியாக 80 பவுண்ட் அதாவது பாரமான இந்த இதுகளை கொண்டு வந்தார், ஸ்பைஸ் கொண்டு வந்தார் அந்த உடலை சரியான முறைமையாக கல்லறையில் வைப்பது. So his body was bandaged with the spices and old cloth. The whole body is bandaged. That's the Jewish burial process. யூத முறைமை கல்லறையில் வைப்பதற்கான முறைமை என்னன்னு சொன்னால் இப்படியான ஒரு துணியின் மூலமாக அந்த முழு சரீரத்தையும் சுற்றுவார்கள் இந்த ஸ்பைசஸை சேர்த்து. And the head is bandaged with a separate cloth. தலையை இன்னொரு தனி துணியினூடாக சுற்றுவார்கள். And it was properly laid in the tomb. அந்த உடலை அப்படியாக கொண்டு போய் அவர்கள் அந்த கல்லறையிலே வைத்தார்கள். Now at the eastern gate of the city of Jerusalem there's a huge rock. கிழக்கு எருசலேமின் கிழக்கு முகத்தில் ஒரு பெரிய கல்லன்று காணப்பட்டது. It's the height of about a 4-story building. ஒரு 4 மாடி கட்டடம் உயரம் இருக்கும் அந்த கல்லுடைய உயரம். And the rock has 2 small caves that look like eyes and a bigger cave that looks like the mouth. So it was called the skull face. அந்த கல்லானது ஒரு மண்டையோடு மாதிரியாக 2 சிறிய துளைகளையும் சற்று கீழதாக ஒரு பெரிய துளை வாயை மாதிரியான ஒரு பெரிய துளையையும் கொண்டு ஒரு மண்டையோட்டின் அமைப்பாக காணப்பட்டது. In Aramaic language that's Golgotha. அரமைக் பாஷையில் அது கோல்கொத்தா என்று அழைக்கப்பட்டது. Latin it is Calvarium. லத்தீன் பாஷையில் கல்வேரியம் என்று அழைக்கப்பட்டது. Therefore the name Calvary. அதிலிருந்து தான் கல்வரி என்று சொல்றதான அந்த பெயர் வருகின்றது. Now this was quite visible from the outer gate of Jerusalem and that's where they were crucified. எருசலேமின் வெளி முகத்திலிருந்து இந்த கல்லானது தெரியும். அதன் மேலாகத்தான் இந்த சிலுவை காட்சி இடம்பெற்றது. Within walking distance from Golgotha is the garden tomb where Jesus Christ was laid to rest, the body.
கொல்கத்தாவில் இருந்து கால்நடை தூரமாகத்தான் இருந்தது இந்த இயேசுவினுடைய கல்லறை, அதாவது இந்த எல்லாரையும் வைத்திருந்த அந்த கல்லறை தோட்டமானது. Now the tomb is underground because after 20 centuries so many different layers of as with the passage of time it would be buried underground, that particular tomb. இந்த கல்லறையானது நிலமட்டத்தின் கீழாக காணப்பட்டது என்றால் காலகட்டமாக புதைத்து வந்ததால் இந்த கல்லறையானது நிலமட்டத்துக்கு கீழாக காணப்பட்டது. So how did they find it? அப்படி என்று சொன்னால் இந்த கல்லறை எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள்? This is how the Ben-Hur film was made. இப்படித்தான் பென்ஹர்னு சொல்லப்படுறதான திரைப்படம் இதன் மூலமாக தான் எழுதினது. And the author of Ben-Hur was an archaeologist and an army man. பென்ஹருடைய தயாரிப்பாளர் ஒரு இராணுவத்தை சேர்ந்த ஒரு தொல்பொருள் ஆய்வாளராக இருந்தார். He followed the book of Luke. அவர் லூக்கா புத்தகத்தை படித்தார். Gospel of Luke. லூக்கினுடைய சுவிசேஷத்தை படித்தார். And he found all the historic descriptions and archaeological descriptions are so true that following the Gospel of Luke he could do many accurate archaeological excavations. லூக்காவுடைய சுவிசேஷத்தை பார்த்து அதன் அநேக தொல்பொருள் நிபுணத்துவம் வாய்ந்த சாட்சிகள் அந்த புத்தகத்தில் காணப்பட்டது. அவருக்கு அந்த படத்தை எடுப்பதற்கு அது சுலபமாக இருந்தது. That's how the author of Ben-Hur book, who was an atheist, came, Lew Wallace, that's how he came to faith in Christ. லியூ வாலஸ் என்று சொல்லுகிற அந்த எழுத்தாளர் இப்படியாக இந்த லூக்காவினுடைய புத்தகத்தை படித்து இந்த தொல்பொருள் ஆய்வின் அந்த நிபுணத்துவத்தை பார்த்து சாட்சிகளை பார்த்து அவர் கிறிஸ்துவனை சேர்ந்தார். So people dug through the layers and layers of soil that accumulated over the centuries. மனிதர்கள் இப்படியாக நூற்றாண்டு காலமாக ஏற்பட்டிருந்த இந்த குவிந்திருந்த மண்ணை தோன்றி ஒரு தொல்பொருள் முறைமையில் தான் இந்த கல்லறைகளை கண்டுபிடித்தார். It's an archaeological digging procedure. இது ஒரு தொல்பொருள் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு தோண்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. Each stratum will be dated by the pottery and the coins they find. ஒவ்வொரு காலகட்டமும் அந்த நிலத்தில் ஆய்வு செய்யும் பொழுது அங்கே காணப்படும் அந்த நாணயங்களின் மூலமாகத்தான் இந்த எவ்வளவு காலம் பழமையானது என்று சொல்லி தெரிய வரும். Krishnanthan, do you have any question to ask about this, or it's clear so far? It looks clear. Yeah. So my friend who's interpreting for me is Krishnanthan Daniel. மொழிபெயர்ப்புக்கு எனது நண்பருடைய பெயர் கிருஷாந்தன் டேனியல். He is a double graduate of the Colombo University with a BSc and a BIT. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 2 பட்டதாரிகளை கொண்டவர் இவர். I am Dr. Lalit Mendis, and up to the time I did my A-level, GC A-level examination, I did not believe in the word of God or in God. என்னுடைய பேர் லலித் மெண்டிஸ். நான் இந்த உயர்தர பரீட்சை செய்யும் அளவும் நான் ஒரு நாஸ்திகனாக இருந்தேன். நான் இயேசுவை குறித்ததான எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாதவனாக இருந்தேன். In my A-level exam, I came first in the island. என்னுடைய உயர்தர பரீட்சையில் நான் இலங்கையிலே முதலாவது ரேங்கை பெற்றேன். I did chemistry, physics, zoology and botany. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, பாட்னி தான் நான் செய்த 4 பாடங்கள். In my Colombo medical faculty exams, every exam I became batch top. கொழும்பு மருத்துவ பீடத்தில் சகல பரீட்சைகளிலும் நான் என்னுடைய வகுப்பிலே என்னோட பேட்சிலே நான் முதலாவதாக இடம் பெற்றிருந்தேன். After my A-level, up to the time I was doing the A-level examination, I was an atheist. நான் இன்று உயர்தர பரீட்சை செய்யும் அளவு நான் ஒரு நாஸ்திகனாகவே இருந்தேன். My father was an atheist. என்னுடைய தந்தையும் நாஸ்திகனாக இருந்தார். So at that stage, what I am discussing now, I examined with scientific proof. இப்பொழுது நான் சொல்கின்ற சகல கதைகளையும் நான் உயர்தரம் செய்யும் பொழுதாக நான் தேடி நான் இதுக்கு என்ன சாட்சி என்று சொல்லி நான் தேடி கண்டுபிடித்து கொண்டிருப்பேன். So in archaeology, they dig through so many layers and they came to the layer of the 1st century soil. இப்படியா தொல்பொருள் நிபுணத்துவத்தில் இப்படியாக தோண்டி வரும்பொழுது 1வது நூற்றாண்டினுடைய காலகட்டத்துக்கு அவர்கள் வந்தார்கள். How do they recognize the stratum as 1st century? எப்படியாக அவர்கள் இது 1வது நூற்றாண்டு கண்டுபிடித்தார்கள்? By the coins and the pottery you find. அங்க அதில் கண்டுபிடிக்குமான அந்த மண் வேலைகளையும் அந்த நாணயங்களையும் வைத்து தான் கண்டுபிடிப்பார்கள். And in that stratum there was this rock tomb. இந்த அந்த நிலவரத்தில் அந்த உயரத்தில்
இப்படியான ஒரு கல்லறை காணப்பட்டது. And in front of it there was a dug groove for the rock to roll and close the tomb. அந்த இடத்திலே ஒரு சின்னதான ஒரு வழி அமைப்பு காணப்பட்டது. இப்படி ஒரு பெரிய ஒரு கல்லை புரட்டி அந்த கல்லறையை மூடும் முகமாக. All according to what the Gospel of Luke describes. லூக்கா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற மாதிரியே அந்த இடம் காணப்பட்டது. Then it is said the tomb was in a garden, in a vineyard. இந்த கல்லறையானது ஒரு தோட்டத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தில் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. And in that garden that has been dug up archaeologically, to this date there is a stone trough. இப்படியாக இந்த தோண்டி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தோட்டத்திலே ஒரு கல்லறை அந்த இடம் அப்படியே இருக்கின்றது. In those days vineyards had a stone trough where they collect the grape harvest and they trample it to obtain the juice. இந்த திராட்சை பழங்களை எடுத்து இந்த திராட்சை தோட்டத்தில் காணப்பட்ட சாதாரணமாக காணப்பட்ட இடம் இப்படி ஒரு சின்ன ஒரு தொட்டியை போல் இருந்தது. அந்த இடத்துல தான் அவர்கள் திராட்சைகளை எடுத்து மிதித்து அதிலிருந்து அந்த அந்த திரவத்தை எடுப்பார்கள். Exactly as the Bible says. வேதத்தில் குறிப்பிடப்பட்ட மாதிரியே. So this body was embalmed like this and put inside the tomb. இயேசுனுடைய இந்த உடல் இப்படியாக அந்த துணிகளினால் சுற்றப்பட்டு இந்த கல்லறையில் வைக்கப்பட்டது. And they appointed Roman guards to keep watch over the body so that nobody can steal the body. ரோம அரசாங்கம் இப்படியாக இந்த கல்லறையை மிகவும் பாதுகாப்பாக காத்து வந்தது. ரோம இராணுவத்தை வைத்து இந்த கல்லறையினோட எப்படியாவது யாருமே இந்த இயேசுனுடைய உடலை எடுத்து செல்லாதவாறு காத்துக்கு வந்தார்கள். So Sunday after the crucifixion, some ladies went early morning to the tomb. சிலுவையில் அறையப்பட்ட மறுநாள் சில பெண்கள் காலையிலேயே அப்படி சென்றார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கல்லறையை நோக்கி. To put more spices on the body according to the Jewish custom of embalming. இப்படி யூத கலாச்சாரத்தின்படி அவர்கள் சென்றதுக்குரிய காரணம் இன்னும் கொஞ்சம் அந்த வாசனை திரவியங்களை அந்த உடலின் மீது போட்டு இந்த அந்த அந்த யூத முறைமையின்படி தான் அவர்கள் சென்றார்கள். They were wondering who will roll away the rock for us. அவர்கள் போகும்போது அவர்கள் நினைத்து கொண்டிருந்த காரியம்தான் இந்த பெரிய கல்லை யாரு எங்களுக்காக புரட்டி வைப்பார்கள் என்று. When they went there, the rock had been rolled and the body was not there. அவர்கள் அங்கு போகும்பொழுது கண்ட காட்சி என்னவென்று சொன்னால் கல்லு புரட்டப்பட்டிருந்தது. கல்லறையில் ஒரு உடல் வெறுமையாக இருந்தது கல்லறை. Because and they were very scared. அவர்கள் அதை பார்த்து மிகவும் பயமடைந்தார்கள். Then they went and told the men. அவர்கள் போய் ஆண்களுக்கு சொன்னார்கள் இந்த Simon Peter and John came running. சீமோன் பேதுருவும் யோவானும் ஓடி வந்தார்கள் கல்லறையை நோக்கி. And they saw what they saw, they couldn't believe their eyes. அவர்கள் கண்களால் பார்த்ததை அவர்கள் நம்பாமல் போனார்கள். You remember that the body was encased with bandages like this. உடலானது இயேசுவின் உடலானது நீங்கள் நாங்கள் சொல்லப்பட்டது மாதிரி முற்றிலுமாக சுட்டப்பட்டிருந்தது துணியல் மூலமாக. So because of the aloe and myrrh, bandages become thick and caked. அந்த நாங்கள் போடுற இந்த வாசனை திரவியங்கள் மூலமாக இந்த துணியல் மிகவும் ஒரு உலர்ந்து ஒரு மிகவும் ஒரு கடினமான அமைப்பை கொண்டிருக்கும். The bandages were unruffled, no one had removed the bandages. இந்த துணியானது மிகவும் கவனமாக பத்திரமாக கலட்டப்பட்டு காணப்பட்டிருந்தது. Bandages had collapsed like that and the body had come out. அந்த சுற்றி வைத்திருந்த துணிகள் அப்படியே நிலைமை இழக்க அந்த உடல் புறப்பட்டிருக்கிறது. And the head cloth was separately there. தலையை சுற்றி இருந்ததான துணி வேறையாக சுற்றி காணப்பட்டது. Then they believed that Jesus Christ's body must have miraculously come out. அதை பார்த்த பொழுது அவர்கள் விசுவாசித்தார்கள் எப்படியாவது இந்த இயேசுவினுடைய உடல் மீண்டுமாக உயிர் பெற்றுள்ளது என்று சொல்லி. Professor Simon Greenleaf was the founding professor of law at Harvard Law School. சைமன் கிரீன்லீஃப் என்றதான பேராசிரியர் தான் ஹார்வர்ட் சட்ட கல்லூரியின் கண்டுபிடிப்பாளர். So you must refer up Google Simon Greenleaf. கூகுளில் தேடுங்கள் சைமன் கிரீன்லீஃப் என்ற பெயரை. And he examines the 4 authors of the Gospels according to the law of evidence. லா அதாவது எவிடன்ஸ் சட்டத்திட்டத்தின்படி அவர் இந்த 4 வேதத்தில் உள்ள 4 சுவிசேஷத்தையும் அவர் ஆராய்ந்தார். And he comes to the conclusion that
according to the principles of the law of evidence, what the gospel writers say are admissible even in court because it's an accurate description. அவர் பெற்றுக்கொண்ட முடிவு என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருந்த சகல விஷயங்களும் ஒரு சட்ட அமைப்பில் கூட இது செல்லுபடியான விஷயங்கள் என்று சொன்னால், அந்த விஞ்ஞானத்தின்படி, அந்த ஆய்வின் விஞ்ஞானத்தின்படி அது மிகவும் சரியாக காணப்பட்டது. Chuck Colson, who was the special counsel of Richard Nixon, said it like this. சக் ஆல்சன் என்றவர் ரிச்சர்ட் நிக்சனுடைய ஒரு நிபுணர் இப்படியாக சொன்னார். He said, when the Watergate scandal broke out, some of the most brilliant men in US, powerful men, could not keep the secret and the evidence. Even for 12 hours, evidence cracked. இப்படியான ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது, இப்படி வைத்தியர் சொன்ன மாதிரி, அவர்கள் 12 மணி அளவு கூட அந்த சாட்சியை அவர்கள் அந்த அந்த ரகசியத்தை வைத்திருக்க முடியாமல் போய் சொல்லிவிட்டார்கள் எல்லாரும். But the apostles and the gospel writers kept the evidence the same for the first 40 years. They said the same thing. ஆனால் இந்த சுவிசேஷத்தை எழுதினவர்களும் அந்த அப்போஸ்தலர்களும் 40 வருஷமாக இந்த இந்த ரகசியத்தை அப்படியே போனி வந்தார்கள். So Chuck Colson said, Watergate helped me to know that the resurrection story is a truth. சக் கோல்சன் என்ன சொன்னால், வாட்டர்கேட் என்றதான கதை எனக்கு படிப்பித்த காரியம் என்னென்னு சொன்னால், சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுந்த காரியம் உண்மை என்று சொல்லி எனக்கு அது படிப்பிக்கின்றது. You must also read the book by Professor Anderson, Professor of Oriental Law, London University. ப்ரொஃபஸர் ஆண்டர்சனுடைய புத்தகம், அந்த புத்தகத்தையும் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். Name of the book is Resurrection, Hoax or History. புத்தகனுடைய பேர் ரெசரெக்ஷன், ஹோக்ஸ் ஆர் ஹிஸ்டரி என்றதான புத்தகம். You must also read the book Against the Tide by Professor John Lennox, Professor of Mathematics. Against the Tide என்றதான புத்தகம் பேராசிரியர் ஜான் லெனாக்ஸினுடைய புத்தகம், கணித பேராசிரியருடைய புத்தகம், அதையும் வாசித்து பாருங்கள். They all document the story very well. அவர்கள் எல்லாருமே இந்த கதையை மிகவும் நுணுக்கமாக எழுதியிருக்கின்றார்கள். And Jerusalem was a very busy city at that time. எருசலேமானது மிகவும் ஒரு வேலை கூடின small congested city. சிறுமையான ஊராக இருந்தாலும் மிகவும் சன நெருக்கடியாக, no place to hide a body. ஒருவரும் அந்த இடத்தை ஒரு மரித்த உடலை பதுக்கி வைக்க முடியாது. All they had to do to prove the case was produce the body. இந்த உயிர்த்தெழுந்த கதையை முறியடிப்பதற்கான ஒரே ஒரு விடயம், இயேசுவினுடைய உடலை எப்படியாவது எல்லாரும் காணும் முகமாக கண்டுபிடித்து ஒப்படைப்பதுதான் அந்த முறைமை. There was no body to produce. ஆனால் அவர்களால் ஒரு உடலை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. And the offer of the Lord Jesus is this. இயேசுவினுடைய முன்வைப்பு இதுதான். Test of the pudding is in the eating. நீங்கள் ஒரு உணவு எப்படியா சுவையானது என்று பார்ப்பதற்கு நீங்கள் அதை சாப்பிட்டு பார்க்கவே வேண்டும். If you ask him to come to you ask him to come into your life, he will prove that he is alive. நீங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை அழைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்வினோடு அவர் வந்து அதை நிரூபிப்பார். And here's another proof. இன்னொரு முறைமையான ஒரு சாட்சி இருக்கின்றது. At the crucifixion, all his disciples fled. They were very scared. சிலுவை காட்சியின் பின்பதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா சீஷர்களும் இயேசுவை விட்டு பயந்து ஓடினார்கள். But they came together and gave a very strong testimony. Even when they were threatened with death, they said Jesus Christ came alive. ஆனால் மீண்டுமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்ததன் பின்பதாக அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்களுக்கு கொலை மிரட்டல் இருக்கும் பொழுது கூட இல்லை, இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அவர்கள் அடித்து கூறினார்கள். Christianity is the only religion that spread without imperial royal favor. கிறிஸ்தவமானது இப்படியான அரச முறைமை இல்லாமல் பரவின ஒரே மதம் என்று கூற முடியும். In fact, Christianity spread in spite of the fact that 10 Roman emperors from 33 AD to 314 AD put to death Christians, threw them to the lions.
33ஆம் வருடத்திலிருந்து கிறிஸ்துவின் பின் 33ஆம் வருடத்திலிருந்து 330 வருடம் அளவிலும் அந்த 3 நூற்றாண்டு காலங்களிலும் ரோமர் அரசாட்சியில் அநேக கிறிஸ்தவர்கள் மரித்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்து இந்த மதத்தை பரப்பி வந்தார்கள். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி. They were burnt at the stake. அவர்களை உயிரோடு எரித்தார்கள். But they didn't give up their faith. ஆனால் அவர்கள் இந்த சுவிசேஷத்தையும் இந்த விசுவாசத்தையும் அவர்கள் இழக்கவில்லை. So the resurrection story is about the dark night of your soul. இந்த உயிர்த்தெழுதல் காரியம், இந்த கதை என்னவென்று சொன்னால் எங்களுடைய உள்ளத்தின் ஆலயத்தில் இருக்கின்ற இருளை குறித்ததான மீட்பினுடைய கதை. Simon Peter had such a dark night. சீமோன் பேதுரு மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட இருளின் ராத்திரியினோடு சென்றார். Because he expected so high about himself. அவர் தன்னை குறித்து பெருமிதமாக நினைத்திருந்தார். And he crashed so low. ஆனால் அவர் அந்த முடியும் போது அந்த கதையின் பார்த்தீர்கள் சொன்னால் அவர் அப்படியே இழந்து உடைந்து விட்டார். Resurrection answers to the cry of the human heart. உயிர்த்தெழுதல் மனித இருதய குமுறலை ஆன்சர் பண்ணுகிறது. Every human heart says, give me a second chance. சகல மனித இருதயமும் குமுறுகின்றது, எங்களுக்கு இன்னொரு முறை கிடைக்காதா, இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா என்று சொல்லி. Every human heart says, is there someone who will believe in me even when I do wrong? ஒவ்வொரு இருதயமும் என்ன சொல்லும் என்று சொன்னால், இப்படியாக நான் ஒரு பிழை செய்யும் போதும் என்னை நம்புவதற்காக யாராவது இருப்பார்களா என்று சொல்லி. Every human heart says, let someone believe in me more than my worth. ஒவ்வொரு இருதய குமுறலும் என்னன்னு சொன்னால், நான் எனக்கும் இருக்கின்ற இந்த நிலைமையை விட யாராவது என்னை இன்னும் அதிகமாக பாராட்டுவார்களா என்று சொல்லி. Every human heart says, will there be someone who is always faithful to me? இன்னொரு இருதய குமுறல் என்று சொன்னால், எவ்விதத்திலும் எந்த காலகட்டத்திலும் எனக்கு நம்பிக்கையாக இருக்கும் ஒருவர் இருப்பாரா என்று சொல்லி. Every human heart says, can I have another chance, a clean sheet for my life? ஒவ்வொரு இருதய குமுறலும் என்னன்னு சொன்னால், நான் என்னுடைய பிழைகளை விட்டு மீண்டுமாக நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா என்று சொல்லி. Every human heart says, is there a safe place to which I can come when I have lost everything? ஒவ்வொரு இருதய குமுறலும் என்னன்னு சொன்னால், எல்லாத்தையும் நான் இழந்த நிலையில் நான் வரக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கின்றதா என்று சொல்லி. Promise of the resurrection is this, உயிர்த்தெழுதலுடைய பொருத்தனை இதுதான், that the Savior will come to our heart with an answer script. எங்களை அழைத்தவர் எங்களுடைய இருதயத்துக்கு வருவார், எங்களுக்கு தேவையான சகல பதில்களோடும் கூட. That writes the right in every encounter in life. இந்த மீட்பர் என்ன செய்வார்னு சொன்னால், எல்லா சரியான விதத்தையும் அவர் எழுதி வைப்பார் எங்களுக்காக, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிவர செய்வதற்காக. This answer script inside us. இந்த எங்களுக்குள்ளாக இருக்கின்றது சகலத்துக்குரிய பதில். Puts right what went wrong. அது சகல பிழைகளையும் சரிவர செய்வதற்கான ஒரு பதிலாக இருக்கின்றது. So what was the crucifixion and the resurrection? ஆகையால் நீங்கள் கடைசியாக நாங்கள் சொல்ல போகின்றது என்னன்னு சொன்னால், சிலுவை அறைதலும் உயிர்த்தெழுதலும் என்னத்தை எங்களுக்கு கூற வருகின்றது. The Savior absorbed all the weapons of our warfare. மீட்பர் இயேசு கிறிஸ்துவான மீட்பரானவர் சகல எங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய எங்கள் யுத்தங்களுக்குரிய சகல ஆயுதங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். He was wounded to death. அவர் மரிக்கும் அளவும் காயப்பட்டார். Thorns, முட்கள், spears, ஈட்டிகள், whip. சவுக்கடி. The Roman whip is a terrible thing. ரோம சவுக்கடியானது மிகவும் கொடூரமான ஒரு காரியம். It has 9 cords of leather. அந்த சவுக்கு இப்படியான 9 லெதர் இதுகளை கொண்டிருக்கும். And those leather thongs are impregnated with iron pieces or glass pieces. அந்த ஒவ்வொரு 9 லெதர் நாடாக்களிலும் ஆணிகள் குத்தப்பட்டிருக்கும். At the end of every thong there is a lead ball with spikes. ஒவ்வொரு நாடாவின் முனையிலும் ஒரு இரும்பு ஒரு குமிழ் ஒன்று இருக்கும், இரும்பு பந்து ஒன்று இருக்கும், அதில் முட்கள் இருக்கும். And you land that whip on the back of a person and you pull it down, lacerating his whole back. அந்த சவுக்கடியில் நீங்கள் சவுக்கடிக்கும் போது அந்த முள் பந்து போய் கொழுவிக்கொள்ளும். அதன் போது நீங்கள் இழுத்தெடுக்கும் பொழுது இப்படி சொல்லப்படுமாறு அது அப்படியே அந்த சதையை கிழித்து கொண்டு வரும். We use words like that. நாங்கள் இப்படியாக வார்த்தைகளை சொல்கிறோம். Whispers, இப்படியான ரகசியங்கள், half truths, அரை உண்மை, backbiting, ஒருவரை பற்றி குறை சொல்லுதல், sarcasm,
கேவலமாக பேசுதல், all the weapons we use, இப்படியான அநேக ஆயுதங்களை நாங்கள் பாவிக்கிறோம். Jesus Christ took it. இயேசு அப்படியே சகல ஆயுதங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். And he makes them to have no power over our life. அப்படி அவர் சகல அந்த வார்த்தைகள் ஒரு விதமான எங்கள் வாழ்க்கையில் சரிவர முற்றிலுமாக அந்த அவருடைய சொற்களின் செயல்களை அவர் செயலுக்கின்றார். This is the meaning of the resurrection. இதுதான் உயிர்த்தெழுதலுடைய கதை. When he comes into our heart, அவர் எங்களுடைய இருதயத்தில் வரும் பொழுது our wounds are healed, எங்களுடைய காயங்கள் ஆறுகின்றன, our bandages are removed, எங்களுடைய சுற்றி இருக்கின்ற இந்த காயங்களை சுற்றி இருக்கின்றதான இந்த துணிகள் இழந்து அது கலண்டு போகின்றன. what are these bandages? இந்த துணிகள் என்னது? Our cover up, நாங்கள் மறைந்து இதற்கு பின்னாக மறைந்திருக்கிறோம். our facades, எங்களுடைய பொய்யான முகத்திரை they are removed, அது எல்லாத்தையும் கலட்டி எறிகின்றார். and our darkness is removed. எங்களுடைய இருள் நீங்குகின்றது. We come out of the tomb. நாங்கள் கல்லறையை விட்டு வெளியே வருகிறோம். This is the offer of the resurrection. இதுதான் உயிர்த்தெழுதலுடைய. Thank you for listening. கேட்டுக்கொண்டமைக்கு நன்றி. I want to introduce some books to you. நான் இன்னும் கொஞ்சம் புத்தகங்களை உங்களுக்காக சொல்ல. This is my book on the first 10 chapters of Genesis. இது முதல் ஆதியாகமத்தினுடைய முதல் 10 அதிகாரங்களையும் உடைய ஒரு புத்தகம். Ambum Alivolium, அன்பும் அறிவொளியும் Arumbal, love, life and light. அன்பும் அறிவொளியும் அரும்பாழ்வும். This is available in 3 languages. இது 3 பாஷைகளிலும் இருக்கின்றது. English, Sinhala, Tamil. ஆங்கிலம், சிங்களம், தமிழ். Available from Sarasavi, Vijitayappa and Brookside Bookshop in Borella. சரசவி, விஜிதயாப்பா மற்றும் புருக்சைட் புத்தகசாலை புரல்லில் இதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். You can write to us, send a WhatsApp to this WhatsApp number +94. நாங்கள் சொல்லும் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பை அனுப்புவதன் மூலம் 77 இலக்கமானது 94 49 49 59 59 214. 214. I am Dr. Lalit Mendis. நான் வைத்தியர் லலித் மெண்டிஸ். I was an atheist till I got through my A-level. நான் என்னுடைய உயர்தர பரீட்சையில் நான் சித்தி பெறும் அளவும் நான் ஒரு நாஸ்திகனாக இருந்தேன். I became first in the island in that year. நான் அந்த வருடத்து உயர்தர பரீட்சையில் இலங்கையிலே முதலிடத்தை பெற்றேன். I became first in every one of my Colombo Medical Faculty exams. கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவக்கூட எல்லா பரீட்சைகளிலும் நான் முதலிடத்தை பெற்றேன். But I examined the case for Christianity. நான் அப்படியாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவினுடைய இந்த கதைக்குரிய எல்லா சாட்சிகளையும் நான் சேகரித்து அதை அறிந்து கொண்டேன். I came to the conclusion that these facts are true. நான் எடுத்துக்கொண்ட முடிவு என்னன்னு சொன்னால் இந்த சகல இந்த கதைகளும் உண்மையாகவே இருக்க வேண்டும் என்று. This book is called Thorns and Stripes on a Red Blood Moon. இந்த புத்தகமானது இந்த Thorns and Stripes on a Red Blood Moon என்று சொல்றது அந்த புத்தகம். This has all the facts of the crucifixion and the resurrection. சிலுவை அறைதல் உயிர்த்தெழுதல் பற்றின சகல ஆய்வுகளும் அந்த புத்தகத்தில் இருக்கின்றது. This is a book for right learning for every parent to read with your child. சரியான கற்கையை பற்றினதான மூளையின் வலது கற்கையை பற்றினதான புத்தகம் சகல பெற்றோரும் வாசியுங்கள் உங்கள் குழந்தைகள். There is a book called Jeevadeepam. இது ஜீவதீபம் என்ற சொல்றதான புத்தகமானது. If you send us a WhatsApp number, we will post a book to you. நாங்கள் முதலாக சொல்லப்பட்ட அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு வாட்ஸ்அப்பை அனுப்புவீர்கள் சொன்னால் நாங்கள் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு இலவசமாக நாங்கள் தபால் செய்வோம். Thank you for being with us. கேட்டுக்கொண்டமைக்காக நன்றி. We hope to do a third live cast. நாங்கள் இன்னுமொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். Sexuality, masculinity, femininity. இப்படியா சொல்லப்பட்ட தலைப்பில் நாங்கள் உங்களை மீண்டுமாக சந்திக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். At 23 years, 33 years, 43 years. 23, 33, 43 வயதுகளில் இந்த ஆண்மையையும் பெண்மையையும் குறித்ததான ஒரு தலைப்பு. We'll stop this live cast and come alive in 5 minutes time. நாங்கள் இந்த லைவ் காஸ்ட்டை நாங்கள் நிப்பாட்டி நாங்கள் மீண்டும் 5 நிமிடத்தில் மீண்டுமாக நாங்கள் சந்திப்போம். Thank you for listening. கேட்டுக்கொண்டமைக்கு நன்றி.